அதாவது இடையில் நீங்க எல்லாம் படிச்சதுதான். நான் இந்த மாதிரி ஒரு சிக்கல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். இது நான் என்னோட செஷன் ஆக்சுவலா இந்த மூலப்படத்தினாங்கிறது என்னோட ஃபீல்டு, நான் அதை பேசியிருக்கேன். அதுக்கு மேல இப்ப இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு இடையியல் பத்தியும் அந்த வினைகள் பத்தியும் சில விஷயங்கள் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். என்ன ஷேர் பண்ணணும்னா அதுல என்ன ஷேர் பண்ண ஆசைப்படுறேன்னா, நாங்க ஒரு அகராதியாக்கமான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நான் செய்யல, அவங்க செஞ்சிருக்கிறாங்க, நான் அதை கூட ஹெல்ப் பண்றேன். இப்ப இந்த எங்களுக்கு சில இடைச்சொற்களை புரிந்து கொள்வது, அந்த ஒரு இடைச்சொல் இருக்குது, அதுக்கு எப்படி அதை அடையாளப்படுத்துவது. நம்ம சாரின்னு பொதுவா தொழில பேர் சொல்லிட்டு போறாரு, இல்ல சில பின்னாடி வந்தவங்க எல்லாருமே சாரின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த சாரி வரக்கூடிய இடம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதா, இல்ல வேற வேற பொருள் வருதா? நீங்க செஞ்சீங்க சாரி சாரி மகனல் கேட்ட சாரிகள் எல்லாம் தொகுத்து வச்சு அதுல அந்த இடைச்சொற்களை நாங்க டிஃபைன் பண்ண முயற்சி பண்றோம். ஏன்னா இது இவங்களுடைய ஒரு வருங்கால பாதை ஒரு இடைச்சொற்களுக்கான ஒரு மிகப்பெரிய அகராதி உருவாக்கும். சங்க இலக்கியத்தில் இருக்கிற இடைச்சொற்களை எல்லாம் நீங்க பார்க்கணும்னா இங்க பார்த்தா போதும். அப்ப அதை எப்படி எல்லாம் புரிந்து கொள்வது? சாரியே இருக்கு, வெறும் சாரியை நமக்கு எல்லாம் சொல்லப்படுது, சாரின்னா அது பொருளே கிடையாது, சும்மா கிடக்கணும், சும்மா யூஸ் பண்ணுங்க. அது ஏன் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப சாரி மட்டும் இல்ல, எல்லா இடைச்சொற்களும் அங்க அந்த ஒரு டெக்ஸ்ட்ல வர எல்லா இடைச்சொற்களையும் நம்ம எடுத்து வச்சு பார்த்து அதை பொருள் புரிஞ்சு அதை டிஃபைன் பண்ணி ஒரு டிக்ஷனரிக்குள்ள எப்படி கொண்டு வரும், அதை பத்தி யோசிக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். இப்ப எனக்கு இது அங்கங்க கொஞ்சம் அனுபவங்கள் இருந்தாலும் நான் இதுக்காக மறுபடியும் தீவிரமா அதை வாசிக்கிற ஒரு சூழ்நிலைக்காக தான் நான் டாபிக். இது எக்ஸ்ட்ரா செஷன், எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எக்ஸ்ட்ரா 2 செஷன் 4 செஷன் நான் வந்திருக்கேன். மத்தவங்க யாருக்கும் இது கொடுக்கல, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அது ஏதோ ஆக்சிடென்ட்லாம் வந்துருச்சு. அப்போ நானும் அப்போ கண்டுபிடிச்சு சரி இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அதுக்காக ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு சாரியை என்னென்ன மாதிரிலாம் வருது, அதை எப்படி பொருள் புரிஞ்சுக்கிறது, ஒரு ஃபார்முலா வைஸா புரிஞ்சுக்கிறதா, இல்ல அதுக்கு அர்த்தத்தை வச்சு நம்ம சொல்றதா, இல்ல பக்கத்துல வர சொற்களை வச்சு அது எந்தெந்த சொற்கள் கூட வருது, அதை ஏதாவது ஒரு கட்டுமானத்துக்குள்ள அதை அடக்க முடியுமா அப்படிங்கறத தான் நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதுல சாரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது தெரியும், உட்காந்து பார்க்கும்போது அது அவ்வளவு ஈஸியா ஒண்ணும் இல்லை. சாரியை ரொம்ப அசால்ட்டா தூக்கி போடுற ஒரு விஷயம் கிடையாது. ஏன் வருது ஒரு சாரி? உதாரணம் உங்களுக்கு நம்ம குளத்தங்கரை இல்லையா, குளத்தங்கரை, வேற என்ன கரையில வேற என்ன அத்து யூஸ் பண்றீங்க? அது நான் ஃபைனலா கிளைமேக்ஸா மலையத்துக்கு தமிழ்நாட்டுல யாராவது சொல்றாங்களா? சரி சொல்லுங்க. ஆத்தங்கரை ஆற்றங்கரையில அத்து சரி இருக்குதா? ஆற்றங்கரையில குளத்தங்கரையில இருக்குது, ஆற்றங்கரையில அத்து இல்ல. அத்து சொல்லுங்க. குளத்தங்கரை சொல்லியாச்சு. வேற என்ன அத்து யூஸ் பண்றீங்க? மலத்தை அபயத்திரம் எங்க இருக்கு? பயன்பாட்டில் இருக்குது. இப்போ பயன்பாட்டில் இருக்குது. ஒரு கேரளத்துல ஒரு விளம்பரம், ஒரு கொடை விளம்பரம், ஒரு கொடை விளம்பரம் சார். கேரளத்துல மலையாளத்துல ஒரு கொடை, நாங்க படிக்கிற காலத்துல ஒரு கொடை விளம்பரம். கோபிங்கிறது அந்த கொடையோட பேர். கோபி கூட அது ஃபேமஸ். அந்த கொடைக்கு விளம்பரத்துக்கு பாட்டு, மழை மழா கொடை கொடா, மழை பெஞ்சா கோபி கொடா. ஏசியன் பெயிண்ட் விளம்பரம் இல்ல, சாரி, ஏசியன் பெயிண்ட் விளம்பரம். ஏசியன் பெயிண்ட் விளம்பரம் என்ன, நமக்கு என்ன சொன்னாங்க? நான் சொல்றது 2000 கேரளத்துல ஒரு பாட்டு, என்னது,
வெயிலத்தும் மழையத்தும் மாறாத பங்கை. வெயிலத்தும் மழையத்தும் மாறாத பங்கை. பங்குன்னா அழகு. நீங்க ஏசியன் பெயிண்ட் அடிச்சீங்கன்னா அது வெயிலையும் மழையிலையும் என்ன செய்யலாம், மாறாது. அத்து எங்க கிடக்கு பாருங்க, எங்க கிடக்கு அத்து? மலையாளத்துல கிடக்கு. ரீசெண்டா அவங்க அத்து அழகா அந்த ஒரு நம்ம வெயிலத்துன்னு சொல்றோமா, வெயிலத்து வெயில்ல போறோம் சொல்றோம். மராமத்து மராமத்துல இருக்கு அத்து, மராமத்து இருக்குது அது அத்து சாரியா. நம்மட கேள்வி நம்ம கேள்வி சாரி. மராமத்துல இருக்குது உங்க அத்தான்ல இருக்குதோ சாரி கிடையாது, அத்தான் சாரி கிடையாது. சரி, அப்ப அத்து பயன்பாடு நம்ம இந்த குளத்தங்கரை இந்த மாதிரி 1-2 இடங்கள்ல தான் பயன்படுத்தி இருக்கோம். ஆனா அந்த நம்ம இலக்கியங்களே இருக்கு, இலக்கியங்கள நிறைய இருக்குது. அந்த இடங்கள்ல பெரும்பாலும் அது 7ஆம் வேற்றுமை உருவா பக்கத்துல 7ஆம் வேற்றுமை பொருள், அதாவது இட வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் வேற்றுமை இட வேற்றுமை, ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. இடத்துங்கிறது மேஜைக்கு மேல், இந்த மேல் வந்து 7ஆம் வேற்றுமை வரும். மேல் கீழ் கால் கண் கடை அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. எல்லாமே ஒரு லொகேஷன் அதை குறிக்கிறது. கண்ணுனாலும் இதன் கண், இதன் கண் வச்சேன், மேல் மேல வச்சேன், கீழே வச்சேன், எல்லாமே ஒரு இடம். நெஞ்சில், அதான் ஒரு பெரிய புலவர் இன்னைக்கும் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு தவறின்றி தமிழ் எழுத அப்படின்னு ஒரு புக்கு போட்டாரு. எல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் இலக்கணம் எழுதுறாங்கன்னா கரெக்டா 5ஆம் வேற்றுமை மாட்டுவாங்க. 5ஆம் வேற்றுமை 7ஆம் வேற்றுமையில மாட்டுறாங்க. செக் பண்றது எல்லாம் அப்படி தூக்கிடுவாங்க. தூக்குறது என்னன்னா 5 7 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லு இன்னு இருக்கு இல்லையா, 7ஆம் வேற்றுமை. அவர் எழுதுனாரு இல் வேற்றுமை ஒரு 7ஆம் 5 போட்டார். எடுத்துக்காட்டு என்ன பண்ணாரு தெரியுமா, 7ஆம் வேற்றுமை பொருளை போட்டாரு. நெஞ்சில், நெஞ்சில் இருக்கிற இல் வந்து அவர் 5 போட்டாரு. ஆனா அது 7ஆம் வேற்றுமை. நெஞ்சில், நெஞ்சினிலே, நெஞ்சிலே ஒரு இடம். உடனே நான் சொன்னேன், சார் இது 7ஆம் வேற்றுமை, அது லொக்கேட்டிவ் அப்படின்னு சொன்னேன். இல்ல அது நெஞ்சுக்குள்ள, அது எப்படி நீ இடம்னு சொல்லுவாங்க? நெஞ்சுக்குள்ள இடம் இல்லையா? அவருக்கு நெஞ்சுக்குள்ள இடம் இல்ல, அவருக்கு 7 அப்படின்னாரு. இது எப்படி வரும்? வேற நீங்க என்ன விளக்கம் சொல்லுவீங்க? நெஞ்சுங்கிறது ஒரு இடம். நெஞ்சிலே நான் உன்னை என்னது குடியமர்த்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப அது வந்து இடம் இல்லையா? அது வந்து என்னது 7ஆம் வேற்றுமை. அவர் அங்க 5ஆம் வேற்றுமை போட்டு வச்சிருக்காரு. அவரு அது எப்படி 5ஆம் வேற்றுமை வந்துச்சு தெரியும். அப்ப 5ஆம் வேற்றுமை சொல்ல வர விஷயம் என்னன்னா, இது ஒரு இடைச்சொற்கள் நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. எங்க வந்து முக்கியத்துவம் வருது அப்படின்னா, அகராதியாக்கத்துல வருது, டீச்சிங்ல வரணும். நம்ம அதை விட்டுட்டோம். டீச்சிங்ல சொல்லிக் கொடுக்கும்போது இடைச்சொற்களை நம்ம பெருசா கண்டுக்கிறது இல்ல, அதை விட்டுட்டோம். ஆனா அகராதி ஆக்கும் போது அது கண்டிப்பா வரணும். ஆனா நம்மளுடைய அகராதிகள்ல இடைச்சொற்களுக்கு இடம் கிடையாது இல்லையா? லெக்சிகன்ல போய் அத்து இல்லைன்னு சொன்னா இல், 7ஆம் வேற்றுமை உருவு, அது என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ நீங்க டெக்ஸ்ட படிக்கிறீங்க, டெக்ஸ்ட படிக்கும்போது ஒரு இல் வருது, அந்த இல் 7ஆம் வேற்றுமை ரூபா 5ஆம் வேற்றுமை ரூபா, இது என்ன பொருள் இருக்குது அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு டிக்ஷனரி கிடையாது. அப்ப அந்த டிக்ஷனரி செய்யற வேலையில தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எடுத்து ஒருத்தர் சாரியை செய்யறாரு, வேற்றுமை உறுப்பு செய்யறாங்க. இப்படி ஒண்ணு தனித்தனியா எடுத்து வச்சு வேற்றுமை உறுப்பு ஒரு 2ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னா சங்கீதத்துல வர்ற எல்லா 2ஆம் வேற்றுமை உறுப்பையும் எடுத்து அதை வந்து தொல்காப்பியர் சொல்ற 28 பொருள் சொல்றாரு. தொல்காப்பியர் 28 பொருள் சொல்றாரு. நன்னூலர் அதை 4ஆ சுருக்குறாரு. 28 நன்னூலர் 4ஆ சுருக்குறாரு. அது ஒரு மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த 4 அடங்கும். ஆனா தொல்காப்பியர் அதை எல்லாம் பெட்டா பாக்குறாரு. 28 பொருள் வரிசை சொல்றாரு. அப்ப சங்கலிக்கு முழுசு வர்ற 2ஆம் வேற்றுமை வர்ற இடத்தெல்லாம் எடுத்து இந்த 28 நம்ம என்ன செய்யணும், அந்த எடுத்துக்காட்டு போட்டுட்டே வரும். அவ்வளவு எடுத்துக்காட்டையும் போட்டுக்கிட்டே வந்தோம்னா 28 பிரிவா பிரியும். எத்தனை ஒரு 1000 2ஆம் வேற்றுமை உருவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமை 1000 இடத்துல இருக்குன்னா அந்த 1000 நம்ம என்ன செய்யணும், 28 வகையா பிரிக்கும். வகைக்குள்ள அதை வகைப்படுத்தும். வகைப்படுத்தி அதை ஒரு டிக்ஷனரியா கொடுக்கும். இப்ப நீங்க 2ஆம் வேற்றுமை உருவு கரெக்டா இந்த பாட்டுல வர 2ஆம் வேற்றுமை உருவு எங்க வருது அப்படின்னு பாக்கணும்னா என்ன செய்யலாம், உடனே அந்த டிக்ஷனரி போய் பாத்துக்கலாம். அது என்ன பொருள்ல வந்து பாத்துக்கலாம். உங்களுக்கு அந்த பாட்டுல இது என்ன பொருள் அப்படிங்கிற கேள்வி வரணும்.
உங்களுக்கு தோணும் ரெண்டாம் வேற்றுமை ஐ கிடக்குது பாத்தீங்களா, மரத்தை வெட்டினா என்ன பொருள், ரெண்டாம் வேற்றுமை அந்த ரெண்டாம் வேற்றுமை என்ன பொருள், அழித்தல் பொருள். நன்னூலர் சொல்லு, நன்னூலர் ஆத்தல் அழித்தல் காத்தல் ஒத்தல் 4 பொருள் சொல்றாரு. அப்ப தொல்காப்பியர் இது என்ன சொல்றாரு, ரொம்ப விரிவா சொல்லிருப்பாரு, 28 சொல்றாரு. அப்ப அவர் ரொம்ப மைனூட்டா பாத்துருக்காரு. அந்த மைனூட்டா பார்த்தது இவர் சுருக்கிறாரு. இந்த 28 ரெண்டாம் வேற்றுமை 28 அடக்கி அதை ஒரு அகராதியா கொடுத்து பார்க்கும்போது நம்முடைய சங்க இலக்கியத்தினுடைய மொழி நடை நமக்கு புரியும். எப்படி எல்லாம் அந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டாம் வேற்றுமை செயற்படு பொருள் கூட தான் வரும், உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த செயற்படு பொருள் அந்த வினையை சார்ந்தான் இல்லையா. மரத்தை வெட்டினான் அப்படிங்கிறது அந்த ஐ அந்த பெயர் கூட வந்தாலும் அது எதை சார்ந்ததுன்னா வெட்டினான் சார்ந்தது. அந்த பொருளை தீர்மானிக்கிறது வெட்டினான் தான். எதை வெட்டினான், மரத்தை வெட்டினான். ஓகே, வெட்டுதல் தான் முக்கியம். மரத்தை உண்டாக்கினான், மரத்தை காத்தான் அப்படின்னு சொன்னா அங்க ஆக்கல் பொருள் வரும். அப்போ ஒரு ஐ என்னென்ன பொருள் எல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் டீட்டெயில் ஸ்டடி அங்க இருக்கு தொல்காப்பியத்தை பொறுத்தவரை. அது இடைச்சொற்கள்ல நீங்க அதை பார்க்கலாம். இடையில ஓரளவு தொல்காப்பியர் அதை கிளாசிஃபை பண்ணி ஒண்ணுமே கொடுக்குறாரு. என்னென்ன பொருள் வரும் நீ பயன்படுத்தலாம் இல்லையா. என்னென்ன பொருள் வருங்கிறத நீங்க இடையில எடுத்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லிதான் நீங்க போய் ஒர்க்க பாருங்க. இந்த புக்கை வச்சு கூட பாருங்க, இது நல்ல புத்தகம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், மோசம் கிடையாது. அவர் அது எடுத்துக்காட்டோட போட்டு பாரு, எடுத்துக்காட்டு ஒன்னொன்னுக்கும் எடுத்துக்காட்டு பாரு. இடைச்சொற்கள் எடுத்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓ எங்கெல்லாம் வரும், எங்கெல்லாம் வரும், என எங்கெல்லாம் வரும், எங்கெல்லாம் வரும். அதுக்குன்னு ஒரு 4-5 பொருள், 5 பொருள், 4 பொருள், 6 பொருள் வரும். அப்ப நமக்கு இது ஒரு என்னன்னு போட்டிருக்காரு, இது என்ன அதுக்கு ஏதாவது பொருள் இருக்குதா. இப்ப இடைச்சொல் தான் பெருசா பொருள் கிடையாதுன்னா அந்த சூழலை அது தீர்மானிக்கும், புரியுதா. இப்ப மரத்தின் அப்படின்னு சொன்னா மரத்தின் ஒரு இடத்தை குறிக்கும், லொக்கேட்டிவ், புரியுதா. மரத்தின் கண் ஏறினான், மரத்தின் கண் இருந்தான், மரத்தின் கண் உறங்கினான், இதெல்லாம் அந்த இடத்தை குறிக்கிறது. மரம் உறங்கினான், மரம் உறங்கினாங்கிற 2 வார்த்தையும் வேற வேற வார்த்தைகள். இப்ப அந்த ஒரு சென்டென்ஸை மாத்திர வேலை செய்யறது இந்த இடைச்சொல். ஒரு வேற்றுமை ஒரு சாதியோ அந்த வேலை செய்யும். அப்ப அத்து மரத்து, மரம் உறங்கினான், மரத்து மரத்தின்கண் உறங்கினான். ரெண்டு சொற்கள் ஒரு பெயர் சொல்லையும் ஒரு வினை சொல்லையும் என்ன செய்யுது, கனெக்ட் பண்ணுது. கனெக்ட் பண்ணி ஒரு பொருளுடைய ஒரு சென்டென்ஸை மாத்திர வேலை செய்யறது இந்த இடைச்சொல், புரியுதுல்ல. அப்ப நீங்க அந்த நம்ம இலக்கியத்தை படிக்கும் போது உங்களுக்கு இந்த பொருள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க பொதுவா இடையில் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் படிச்சவங்க தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நீங்க மைண்டா பார்க்கலாம், பார்த்து அது என்னென்ன பொருள் இருக்குது, ஒரு ஏன்னா என்னென்ன பொருள் வரும், உம்முனா என்னென்ன பொருள் வரும். உம்முல உம்முக்கும் எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. எண்ணுமைன்னா அடிக்கி சொல்றது, எண்ணி சொல்றது. நிலனும் நீரும் நெருப்பும் காற்றும், இதே தான் என்னது என. நிலனா நீரன நெருப்பன காற்றன, நிலனென்றா நீரென்றா நெருப்பென்றா காற்றென்றா, இதெல்லாம் உம்மு. அப்ப உம்மை சொல்றதுக்கு என்னெல்லாம் பயன்படுத்துறோம், உம்மு பயன்படுத்துறோம், எண்ணி சொல்றதுக்கு உம்மு பயன்படுத்துறோம், என பயன்படுத்துறோம், என்று பயன்படுத்துறோம், என்றா பயன்படுத்துறோம். யாரு தொல்காப்பியர் என்றா சொல்றாங்க. செய்தியில் முதல் இருப்பா என்னது, மாத்திரை எழுத்தியல் அசைவக எனதான் நீட்டு சொல்றாரு, எனான்னு சொல்றாரு. மாத்திரை எழுத்தியல் அசைவகனா யாத்த சீரடி யாப்பனா என்னது சீரே, மாத்திரை எழுத்தியல் அசைவகனா யாத்த சீரடி யாப்பனா அது சொல்லி அந்த நூற்பா முழுசும் எனா அது என்னது எண்ணுமை இல்ல எனா அப்படின்னு சொல்லலாம். ஒரு எண்ணி சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடைச்சொல் அது என்றது. அதே மாதிரி அதுக்கு வேற வேற பொருளா இருக்கு. தேற்றம், ஏகாரம் தேற்றம் சொல்றாங்க, தேற்றம்னு ஒரு பொருள் சொல்றாங்க. உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, ஆனா அதை ஒரு பயன்படுத்தி பாத்தீங்களா. தேற்றம்னா என்ன, தேற்றம்னா உறுதி. டெஃபினட்டா சொல்றாங்க இதுதான் அப்படின்னு சொல்றது. யானே கல்வன், அவனுக்கு சந்தேகமே இல்லை. யாரு பாண்டியன் சொல்றான், யானே கல்வன், யானோ அரசன். அது யானோ அரசன் அது வேற. அந்த ஐயமா நான் அரசனா அப்படிங்கிற அந்த பொருள். யானே கல்வங்கிறது நான் தான் கல்வன், அவன் கல்வன் இல்லை அப்படின்னு. அப்போ இது உறுதியா சொல்லுது. அங்க அதுல இன்னொரு பொருள் இருக்குது, அவன் கல்வன் இல்லை, வேற அவன் கல்வன் அல்ல அப்படின்னு சொல்லி அதை விளக்கவும் செய்யுது. ஒளி இசை அப்படின்னு ஒண்ணு. ஒளி இசைன்னா என்ன, ஒன்றிலிருந்து இன்னொன்று விளக்குற வேலையை அந்த இது செய்யும்.
அப்ப இந்த இடைச்சொற்கள் ஒரு இடத்துல இது கேட்டுக்கிறாங்க. இது நான் தொல்காப்பியம் அகத்திணைக்கு செஞ்ச ஒரு வேலை, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்காக நான் இதை முடிக்கிறேன். இந்த இடைச்சொற்களை நீங்க மறுபடியும் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பாட்டுல என்னென்ன இடைச்சொற்கள் வருது, அது என்னென்ன பொருள்ல வருது அப்படிங்கிறதுலாம். இவங்க இன்னும் கொஞ்ச நாளையில வச்சுவாங்க ஒரு அகநானூற்றுக்கான ஒரு அகராதிய 8 முழுசுக்குமா. இப்போ முதல்ல அகநானூறு முடிப்போம், அகநானூறு முடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கலாம். அப்ப அந்த ஒரு அகராதி வரும்போது இன்னொரு லெவலுக்கு போகும், வேற ஒரு லெவலுக்கு போகும். அப்போ அந்த சாரிங்கிறது இது வரைக்கும் யாரும் பெருசா எனக்கு தெரிஞ்சு சாரியை பத்தி பெரிய ஆராய்ச்சி பண்ணதே இல்லை. ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. சாரிய ரொம்ப நுணுக்கமா உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டடி போயிட்டு இருக்குது. அது சொல்லிட்டு நான் இங்க வரேன். கண்டுபிடிக்கிறத நாங்க சொல்லுங்க. எங்க இது என்னுடைய லேப்டாப் வேண்டாம், ஐயாவுக்கு போர் அடிச்சிச்சு. இது அகப்பொருள் விளக்கம், என்னுடைய பதிப்பு அகப்பொருள் விளக்கம் ஆய்வு பதிப்பு. இது என்னுடைய பிஹெச்டி ஆய்வேடு. ஐயா சொல்லியிருக்கிறாரு, எல்லாருக்கும் இந்த நூலை நீங்க போயில கொடுத்துருவீங்க. எல்லாருக்கும் அது காவியாவில் இருக்குது. உங்களுடைய நீங்க ஒரு கொடையாக, கொடையில இடையாக எல்லாமே கொடையாக. இதை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொன்னா, ஒரு அடிப்படையான பதிப்புல நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு, என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த அகப்பொருளுக்கு நமக்கு உங்களுக்கு ஏதாவது பதிப்பு யூஸ் பண்ணுவீங்க. ஆனா நான் இதை பத்தி தேடும்போது எனக்கு 2 விதமான பதிப்புகள் கிடைச்சது. ஒண்ணு தமிழ்நாடு சார்ந்த பதிப்புகள், இன்னொன்னு இலங்கை சார்ந்த பதிப்புகள். இலங்கை சார்ந்த பதிப்புகள் இப்ப 2 என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சுவடிகளே தெரிஞ்சுது, அதை கண்டுபிடிக்க. ஒண்ணு அதிகப்படியான எடுத்துக்காட்டு மேற்கோள் பாடல். ஏன்னா இதுக்கு உரைன்னு பாத்தீங்கன்னா ஒரே கிடையாது, அகப்பொருள் ஒரே கிடையாது. என்ன நூற்பா இருக்கும், ஒரு லைன்ல ஒரு சொல்லுவோம், 12-30 லைன்ல நூற்பா இருக்கும். 30 லைன் நூற்பாவுக்கு உரை எத்தனை லைன் இருந்திருக்கோம், ஒரு லைன். இது தொடங்கி இது வரைக்கும் இதுவாகும், முடிஞ்சு ஒரு லைன். இது அதுல நிறைய அடிக்குதான். அதான் நீங்க தொல்காப்பியம் அகத்திணையெல்லாம் பாப்பீங்க இல்லையா, கூற்று நிகழ்த்துவார் யார் அப்படின்னா, தலைவன் கூட்டு என்னென்ன, தலைவி கூட்டு என்னென்னு சொன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன உரை எழுத முடியும், அதுக்கு எல்லாத்தையும் விளக்கிட்டா இருக்க முடியும், விளக்க மாட்டாங்க, இவங்களும் விளக்க மாட்டாங்க. ஏன்னா இதோட நோக்கம் என்னன்னா, நான் கண்டுபிடிச்சது அகப்பொருள் விளக்குங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, தொல்காப்பியம் பொருளதிகாரத்துக்கான ஒரு உரை நூல். நச்சினாசிரியர் ஒரு உரை எழுதுன மாதிரி, இளங்கோவன் ஒரு உரை எழுதுன மாதிரி, இவர் ஒரு உரை எழுதியிருக்கிறார். உரைனா நூற்பாவே எழுதியிருக்காரு. இது ஒரு உரைதான், தொல்காப்பியத்துக்கான ஒரு உரை. அப்ப இந்த உரைக்கு இன்னொரு உரை எழுதணுமா அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க அந்த உரை வேணா நீங்க இளங்கோவனையோ நச்சினாசிரியரையோ படிச்சுக்கலாம். அப்ப இது ஒரு டீச்சிங்காக இவங்க நூற்பாவே எழுதுறாங்க, நூற்பாவே எழுதிருக்காங்க. அப்ப நூற்பா, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளா ஒரு லைன்ல சும்மா பேருக்கு, அதுக்கப்புறம் அந்த அந்த கான்டாக்ட், அந்த நூற்பாவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தனித்தனியா கொடுத்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு. அதுதான் முக்கியம். நூற்பா எடுத்துக்காட்டு, நூற்பா எடுத்துக்காட்டு, நூற்பா எடுத்துக்காட்டு. அப்ப அந்த எடுத்துக்காட்டு போடும்போது இதுக்கு தஞ்சைவாணன் கோவை அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு இலக்கியம். அது இங்க இருக்கிற ஒவ்வொரு துறை 400 கிட்டத்தட்ட 400 துறைகள், 400 துறைக்கு 400 பாட்டு வச்சு தஞ்சைவாணன் கோவை எழுதிருக்காங்க. அதை எடுத்துங்க மேற்கொள்ள உரை மேற்கொள்ள கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டாக. சில பதிப்புகளை பார்த்தா சங்க இலக்கிய பாடல், இந்த தஞ்சைவாணன் கோவை போக சங்க இலக்கிய மேற்கொள்ளி நிறைய சேர்ந்து நிறைய இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணவங்க, புத்தகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணவங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சங்க இலக்கிய மேற்கோள்கள் இருக்கிற சுவடிகள் தான் பழமையான சுவடிகள், இதுதான் ஒரிஜினல், இந்த தஞ்சைவாணன் கோவை மட்டும் இருக்கிறது ரொம்ப பிற்காலத்துது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல ஆராய்ச்சி பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம இது பார்த்தா தஞ்சைவாணன் கோவை இருக்கிறதா பழசு, சங்க இலக்கிய மேற்கோள் இருக்கிறது பின்னாடி ஆளாளுங்க இருக்காங்க, எழுதி 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 சேர்த்துட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுல இலங்கையில அப்படி இல்லை, இலங்கையில அப்படிதான் தஞ்சைவாணன் கோவை நூற்பா, தஞ்சைவாணன் கோவை மேற்கோள், அவ்வளவுதான். வேற நூல்கள் பெருசா இல்லை, 1-2 இடங்கள்ல மட்டும் வேற ஒரு சில அம்பிகாவதி கோவை அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து 1-2 பாட்டு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். சங்க இலக்கிய பாட்டு கிடையாது கிடையாது, ரொம்ப கம்மி. ஆனா இந்த தமிழ்நாட்டில இருந்த பதிப்புகள்ல கிட்டத்தட்ட ஒரு 200 சங்க இலக்கிய பாடல்கள் அதிகப்படியா உள்ள கொண்டு சேர்த்திருக்காங்க.
இப்ப சங்க இலக்கியம் பதிப்பிக்கிறவங்க என் புத்தகத்தை பார்க்காம கிரிட்டிக்கல் எடிஷன் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இதுல இருக்க ஒரு 300 பாடல்கள் இருக்குது சுமார். அப்ப இந்த பாடல்களுக்கு நான் பாட வேறுபாடு, என்னுடைய சுவடிகள் என்னென்ன பாட வேறுபாடு இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அந்த எடுத்துக்காட்டு பாடல்களுக்கு நான் பாட வேறுபாடுகள் கொடுத்துருக்கேன். அப்ப சங்க இலக்கியத்தை குறுந்தொகையோ நற்றினையோ பதிப்பிக்கிற ஒரு ஆள் என்னுடைய பாடல குறுந்தொகையை 55 பாட்டு இருக்கு. குறுந்தொகையில 55 பாட்டு என்னுடைய சங்க இலக்கிய மேற்கோளாக இதுல வந்துருக்கு. இதுக்கு நான் ஒரு 13 சுவடியை பார்த்து நான் என்னது பாட வேறுபாடு கொடுத்துருக்கேன். அப்ப அங்க குறுந்தொகை பதிப்பிக்கிறவங்க இந்த 55 பாட்டையும் என்னுடைய தீசிஸ்ல இருந்து எடுத்து அவங்க பயன்படுத்தினாதான் அது கம்ப்ளீட் ஆகும். திணைமாலை 150 ஒரு 5-6 பாட்டு இருக்கு. அந்த ஜெர்மன்ல இருக்கிற அந்த பையன் நோரஸ்ங்கிற பையன் அவன் ஆராய்ச்சி பண்ணும்போது இங்க வந்திருக்கும் போது என்னுடைய தீசில இருந்து நான் அதை எடுத்து கொடுத்துருக்கேன். நான் திணைமாலை 150 வர்ற எல்லா இடங்களையும் எடுத்து அந்த பாட வேறுபாடை நான் எடுத்து கொடுக்குறேன். அவன் அதை பதிப்பிக்கும் போது அதுல சேர்த்துக்கிறான். அப்ப இதே மாதிரி அவனுக்கு வேற திணைமாலை 150 வேற யாரு எல்லாமோ எந்தெந்த நூல்கள் எல்லாம் மேற்கொள்ள வந்திருக்கோ அவங்க எல்லாம் அந்த கிரிட்டிக்கல் எடிஷன் பண்ணி அதெல்லாம் போனாதான் அந்த அந்த பதிப்பு முழுமையாயிடும் இல்லையா? அது அப்படி ஒரு இது இருக்குது. இப்ப நான் இதுல 2 இலங்கை பேஸ் பண்ணி வந்த ஒரு பதிப்பு, தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி வந்த ஒரு பதிப்பு. இது ஓலைச்சுவடிகளையும் இந்த வித்தியாசம். இங்க நம்ம கிட்ட கிடைச்ச சுவடிகள்லயே ஓலைச்சுவடிகள்ல சங்க இலக்கிய மேற்கோளோட வந்த சுவடிகள், சங்க இலக்கியம் இல்லாம தஞ்சைவாளன் கோவையோட மட்டும் வந்த சுவடிகளும் இங்கேயும் இருக்குது. ஆனா மெஜாரிட்டி தான் சங்க இலக்கியத்தோட வர்றதான் மெஜாரிட்டியா இருக்கு. இப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சு சங்க இலக்கியத்துல தனியா ஓரம் கட்டி வச்சு அதுக்கு தனியா பாடம் போது பின்னாடி தான் கொடுத்துருக்கேன். உள்ளே கொடுத்துருக்கிறேன், தனியாவும் அதை கொடுத்துருக்கேன், கொடுத்து அதை பதிப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதான் சொல்றேன், அந்த பரிபாடல் மேற்கோள் நான் செஞ்ச வரைக்கும் அது வரல. அதுக்கப்புறம் பின்னாடிதான் அந்த ஓலைச்சுவடி பார்த்து அந்த லைன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி போகும். இது அப்புறம் பாருங்க இதுல எப்படி பாடல் கொடுத்துருக்கோம் அப்படி பாருங்க. முன்னாடி அந்த குடிவெளி நேற்று போட்டலையா குடிவெளி அதெல்லாம் கொடுத்துருக்கோம். எப்படி அந்த குடிவெளி எப்படி குடும்பங்களா பிரிஞ்சு போகுது அதை அந்த பாடகர்கள் வச்சுதான் நான் அதை செஞ்சிருக்கேன். அதெல்லாம் டீட்டெயிலா இருக்குது. இப்ப இங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் தொல்காப்பியம் அகத்திணையில் பதிப்பிக்கிறதுக்காக நான் எடுத்துக்கொண்ட சுவடி. இப்போதைக்கு இது அவ்வளவு இருக்குது. அது கணேசர் இலங்கையிலிருந்து கணேசர் பதிப்பு கோபாலயர் போட்ட ஒரு எடிஷன். அது ஒரு பேசிக்கா இதுதான் வச்சிருக்கிறது, பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. வையாறு பிள்ளை 1934 அது இன்னொருத்தர் போட்டது. இவரை வந்து ஹெல்ப் பண்ணி அது வையாறு பிள்ளை எடிஷன் சொல்லலாம். ஆனா வையாறு பிள்ளை இல்ல, கனக சபாபதி அப்படிங்கிறவர் அதை பதிப்பிச்சிருக்காரு. இவருடைய தயவுல தான் நடந்திருக்குது. அதனால அதை வையாறு பிள்ளை போட்டுருக்கேன். சிவே தாமோதர பிள்ளை. அடுத்தது இதெல்லாம் அந்த நூலகங்கள் இருக்கிற சுவடிகள். இது சாமிநாதையர் நூலகத்துல இருக்கிற ஒரு சுவடி. அது நம்பர் 9 இல்ல, அங்க போய் இந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா போதும் இந்த சுவடி கிடைக்கும். இது அவ்வளவு சாமிநாதர் நூலகத்துல இருந்து எடுக்கப்பட்ட சுவடிகள். அடுத்தது இது திருவாவூர்துறை மடத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சுவடி. இது கீழ்த்திசை சூட்டு நூலும். இது பவானந்த மொழி பதிவு. இது அப்படியே பார்த்துதான் நச்சினார்த்தினர் முறை, வேற முறை இல்ல, நச்சினார்த்தினர் முறைக்காக செய்யப்பட்டது. அந்த தனி ஒரு உரை எடுத்துக்கலாமா? நீங்க எழுங்க தெரியுது பாருங்க. தொல்காப்பியம் இதை நீங்க தோல் படிக்கலாம், தெரல் படிக்கலாம், எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ். தெரல் படிக்கலாம், தேரல் படிக்கலாம். ஏன் இது ரெட்டகம்பா மாத்திட்டீங்கன்னா ஒத்தகம்பா ரெட்டகம் வித்தியாசமா கிடையாது. நீங்க படிக்கும்போது நான் ஒரு மேனஸ்பிரிட்டாலஜிஸ்டா நான் படிக்கும்போது எல்லாத்தையும் யோசிக்கணும். இப்ப நான் ஒரு வார்த்தை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை நான் எல்லா விதத்திலையும் நான் படிச்சு பார்க்கணும். ஆனா எனக்கு ஒரு ஈஸி என்னன்னா ஏற்கனவே புத்தகமா போட்டாங்க, போட்டதுனால நான் என்ன செய்வேன், அதை வச்சுட்டு நான் அவங்க சார்பாக போயிடுவேன். அதுல சில இடங்கள்ல தான் எழுத்து மாறி இருக்குது எனக்கு தெரியும். அவங்க போட்டு எழுத்துக்கும் இங்க இருக்கும் கம்ப்ளீட்டா வித்தியாசம் தெரியும் போதுதான் நான் அதை பூர்வ பார்ப்பேன். இல்ல ஆனா இதுல இருந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், முதல்ல தொல்காப்பியத்தை ஒரு ஆள் பதிப்பிக்க முயற்சி பண்ணி பாரு, அவர் மண்டே கூட ஓட வரணும். அந்த கஷ்டத்துல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியும். புரியுதா? தொல் காப்பியம் ஏற்கனவே நம்ம மூலையில பதிஞ்சிருக்கிறதுனால அதை அப்படி தொல்காப்பியம் படிக்கணும். இல்லைன்னா புதுசா முத படிக்கிற ஒரு ஆள், ஒரு தொல்காப்பியமே தெரியாத ஒரு ஆள் இதை படிச்சா தோல் காப்பியம் படிக்கலாம், திரள் காப்பியம் படிக்கலாம், தேரல் காப்பியம் படிக்கலாம், இது கரப்பியம் படிக்கலாம், கரப்பியம் படிக்கலாம், கற்பியம் படிக்கலாம்,
எப்படி நான் ஒரு ரீடிங்கான இதுக்காக சொல்றேன். உடனே புக் ஆஃப் இப்படி படிக்கிறானே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாயிரும் நம்ம. அதுக்கு சொல்லல. சரி, இது மூன்றாவது மூன்றாவதுன்னு இருக்கலாம், மூன்றாவதுன்னு இருக்கலாம். மூன்றாவது நல்லா வாசிக்கணும். புக் வச்சுட்டு வாசிட்டு இருந்தீங்கன்னா 2 நாளைக்கு படிச்சுக்கலாம். 2 நாளைக்கு எக்ஸ்பர்ட் ஆயிருங்க. ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. முதலாவது இது நான் இங்க வந்துருச்சு. கொண்டா கிடையாது. நான் இரு ஆமா முதுகுது நான் இரு கி நீ யா இர் தட்சிணாக்கினியர் செய்த உரை கைக்கிளை முதலா படிக்கலாம், இன்னும் கூட பெருசாக்கி விடுங்க. கொஞ்சம் கீழே இருக்கு. அதான் புக்கு ஒரு பக்கம் வச்சுட்டு இதை வச்சு படிச்சுக்கலாம். பிராக்டிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க புக் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க உங்க வகுப்பு எப்படி ஆர்வமா படிக்கிறாங்க. இந்த மாதிரி படிக்க விட்டுருங்க எல்லாரையும். கை கிளை இது கிளியரா இல்லையா? மண்டை இந்த சூடியா பரவாயில்ல, சில சூடிகள் ரொம்ப மோசமா இருக்கும். கைக்கிளை முதலா இருவா பெரும் திணை இருவாய் இருவாய் முற்பட கிடந்த என்ப அங்கே ஏதோ வேற மாதிரி இருக்குது. ஆமா அதான் உண்மை தானே. எழுத்தினை என்பவா என்பவா பல சிக்கல்கள், ஐயப்பாடுகள், சந்தேகங்கள். நிறுத்த முறையானே பொருளினது பொருளினது இலக்கணம் உணர்த்துத முதலிற்று. அதுல சிக்கல் வருது. அது வந்து ஏன்னா அந்த தொடர்புலாம் இது பொருளாதாரம் என்னும் பெயர்த்தாயிற்று. அடுத்தது புத்தகத்துல படிச்சது அப்படியே படிக்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஒளிச்சோடி பார்த்து படிக்கல. புத்தகத்துல வந்தது வந்து அதுல பெயர் தாயிட்டுன்னு இதுல இருக்குது. இங்க பெயர் தாயிட்டு புத்தகத்துல இல்ல. ஐயா படிக்க சொல்லுங்க. நீங்க படிங்க ஐயா. குலத்தலைவர் படிக்க சொல்லுங்க. கிட்டத்துக்கு போங்க. நீங்க லாங் ஷாட் நல்லா இருக்குது. உணர்த்தினமையின் இது பொருளதிகாரம் ஆகியும் பொருளாதாரம் என்னும் பெயர்த்தாயிற்று. இதுதான் நட்சத்திரத்தினுடைய ட்ரேட்மார்க். இதை வச்சுதான் நட்சத்திரம் கண்டுபிடிக்க முடியும். இது நான்மீனின் பெயர் நாளிற்கு பெயராயினார் போல்வதோர் ஆகு பெயர். இது பொருளதிகாரம் பெயர் கொடுக்கிறதுக்கு அவரு அது விளக்கம் சொல்லி எங்க போறாரு? நான்மீனின் பெயர். அவருக்கு அஸ்ட்ராலஜிக்கல் நாலேஜ் இருக்குங்கிறத காட்டுறாரு. நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. மத்தவங்களும் சொல்ல மாட்டாங்க. சேனவரோ இளம்பூர்னரோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இவரு வந்து அவருடைய ஒரு பல்துறை அறிவை மட்டும் கொஞ்சம் கூட்டுவாரு. பொருளதிகாரம் வழக்கம் சொல்றதுக்கு அவர் என்ன போறாரு? நான்மீனின் பெயர் நாளிற்கு பெயராயினார் போல்வதோர் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவார். இது என்னன்னா, இன்னைக்கு திங்களுக்கான நாளை திங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பெயர் கொடுக்கணும் இல்லையா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் என்னது? நட்சத்திரங்களுடைய
நான்மீன்கிறது நட்சத்திரம், ஒரு நாளுக்கான நட்சத்திரம். இன்னைக்கு திங்கட்கிழமைன்னா நட்சத்திரம் என்னது? திங்களுக்கான நட்சத்திரம். அதனால நான்மீனின் பெயர் நாளிற்கு பெயரான போல. இன்னைக்கு திங்கட்கிழமைன்னு சொன்னா அது அதோட பெயர் தான் நம்ம வச்சிருக்கோம். கிரகத்துக்கான அந்த நான்மீனின் பெயர் நாளிற்கு பெயராயினார் போல்வதோர் ஆகு பெயர். இப்ப திங்கட்கிழமைங்கிறது என்னது? ஒரு ஆகு பெயர். எதை வச்சு? அதை வச்சு. அதே மாதிரி இந்த பொருளதிகாரம்ங்கிறது பொருளை உணர்த்திய அதிகாரம் என்று அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி போகுது. அதே இல்ல பாடல் அந்த அந்த வேர்டுக்கு போகும். இது ஃபுல் ஸ்கிரீன். ஸ்டார்டிங் தொழிலாளர் பொருளாதார ரச்சனாக்கு முறை அகத்தினியல். பாத்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரேம். இது ஒரு இந்த சுவடியில இந்த ஊவேசா 9வது நம்பர் சுவடி. இந்த சுவடியில இது அந்த ஃப்ரேம் நம்பர். அந்த போட்டோ எடுத்த அந்த ஃப்ரேமோட நம்பர் இது. அது ஃப்ரேம் நம்பர் 3, லீஃப் நம்பர் 1 இந்த வச்சிருக்கு. அதுல முதல்ல இருக்கிற ஒரு பாட்டு, அதாவது காலையில் சொன்ன சேட்டலைட் முதல் செஷன் சொல்லுவோம். அதாவது தொழிலாளர்களுக்கு சம்பந்தமான ஒரு பாட்டு, கடவுள் வாழ்த்து பாட்டு. அது சரியா இல்லை இந்த சுவடியில. அந்த சுவடியில அது சரியா இல்லை. அது இது முடிஞ்ச முயற்சிடும். நம்ம அதை கண்டுபிடிச்சு இது என்ன பாட்டு அப்படிங்கிறத கொடுக்க போறோம். அது ஒரு 5 லைன் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹரிவோம் நன்றாக. அப்புறம் ஒரு பாட்டு, தன் தோல் நான்கின் ஒன்று கை மிகவும் கழிவு கொள்ள திருநாடாயும் ஒளி பெருசம் என்று அழிய நெஞ்சே. தொழிலாளர் நூற்பாட்டில் பெரும்பாலும் இது காணப்படக்கூடிய ஒண்ணுதான் இந்த பாட்டு. இதுல இருக்குன்னா சாமநாதையர் 16வது சூழல இருக்கு. 1ல இல்ல, 9ல இல்ல, 16ல இருக்கு. இது நம்ம இப்ப படிச்சோம் இல்லையா? டைட்டில் முதலா திருத்த முறையான இது ஒரு சுவடியில இல்ல. இந்த மஞ்சள் குறி போட்டிருக்கிறது ஒரு சுவடியில விடுபட்டிருப்பதுன்னு அர்த்தம். அதை நம்ம நோட் பண்ணிப்போம். அடுத்தது கீழே வந்து வந்திருந்தா புண்ணியம். அந்தந்த பேஜ்லயே பாடகை பாடலாம் கீழே கொடுத்துருந்தேன். இந்த இங்க இருந்து அந்த கன்வெர்ட் ஆகும்போது பாடகை பாடலாம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபுட்நோட் போட்டுக்கோங்களே நம்பர், அந்த நம்பர் எல்லாம் அது காலி பண்ணிடுச்சு. அதான் இந்த பிரச்சனைகள். பாடகை பாடி இங்க இல்ல, இங்கதான் இருக்கும். இங்க இருந்து அங்க போறதுக்கு முன்னாடி ஃபுட்நோட் போடும்போது சில நேரங்கள சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. எனக்கு அந்த அடுத்த முறை வரும்போது பிடிஎஃப் பண்ணிட்டு வரேன். பிடிஎஃப் பண்ணி இல்ல பிடிஎஃப் ஒண்ணு இல்ல, நீங்க கண்டென்ட் செய்தியை மட்டும் சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு. அந்த நம்பர் தான் தெரியும். இந்த இடத்துல மாறி இருக்குது சொல்லி கீழே நம்ம பாடம் பாடம் அதுல சிக்கல் இருக்கு. இல்லைன்னா தெரியாது, அதனால வந்து மாட்டேன். எல்லாமே சிக்கல் நிறைந்ததான் வாங்க. நான் இந்த லேப்டாப்ல காட்டுறேன். பாருங்க, இது அந்த முதல்ல இந்த பாட்டு தொடர்ந்து பாட்டுன்னு சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இது
இந்த இதுலயே நான் இதுக்கே நான் இவ்வளவு ஃபுட்நோட் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது கொடுத்துருக்கு ஃபுட்நோட். இது அந்த ஃபுட்நோட் அங்கே விட்டு போயிடுச்சு. இதுல இருந்து அங்கே கன்வெர்ட் பண்றதுக்குள்ளாடி அது காலியாயிடுச்சு. ஃபுட்நோட் இந்த கோடிக்குள்ள இருக்கவங்க ஃபுட்நோட் அங்கே இல்லை பாருங்க. தொல்காப்பியம் 3வது பொருளதிகாரம் 1வது அறத்திணையியல் நச்சினாக்கினியர் செய்த உரை அப்படின்னு சாமிநாதர் 1வது சொல்லியிருக்கு. இந்த பாட்டு தேனரா மகிழ் தொடையலும் மௌலியும் திருக்கிழர் குழைக்காதும் இந்த பாட்டு ஒரிஜினல் வடிவம் இது. தேனரா மகிழ் தொடையலும் மௌலியும் திருக்கிழர் குழைக்காதும் கானரா மலர் திருமுக சோதியும் கைரவர் துவர்வாயும் மோனமாகிய வடிவமும் மார்பமும் முத்திரை திருக்கையும் ஞான தேசிகன் சரண தாமரையும் என் நயனம் விட்டு அகலாவே. வைஷ்ணவம் இல்லையா? வைஷ்ணவ சூடி அந்த பேக்ரவுண்ட்ல வந்ததா இருக்கும். அடுத்தது இது எங்க இருக்குன்னா இரணிய வதை பரணி காப்பு நம்மாழ்வார் திரு இரணிய வதை பரணிங்கிற ஒரு நூல் இருக்கிற நம்மாழ்வார் துதி பாட்டு எங்க வந்திருக்குது? தொல்காப்பிய சூடிக்குள்ள உட்கார்ந்து இருக்குது முதல்ல. இதெல்லாம் ஒரு அந்த வரலாறு நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, டிரான்ஸ்மிஷனல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி. அந்த சூடி எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் போயிட்டு வந்தது, யாரெல்லாம் பயன்படுத்தாங்க, அதெல்லாம் இதெல்லாம் வச்சு பேசுறாங்க. சரி, அடுத்தது இது திருமால் வழக்க பாடலாகும். அகராதி நிகழ்வின் ஆசிரியர் ரேவல சித்தரோ சைவர். எனவே இப்பாடலை ஏடுபெயர்த்து எழுதிய வைணவர் ஒருவர் தம் வழிபடு கடவுளை, இது அடுத்த 2வது இது 2வது ஃபுட்நோட் எங்க கொடுக்கு. அடுத்தது இன்னொரு இது இருக்கு. அது ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு தமிழ் அகராதி கலையில சொல்றாங்க. அது இந்த ரேவண சித்தருக்கு இதுக்கு ஏதோ கனெக்ட் பண்ணி அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபுட்நோட் கொடுத்துருக்கேன். திருவாய்மொழி திவ்யார்த்த தீபிகை கண்ணன் கடலிடை அப்படின்னு ஒரு பாட்டு 3 பாட்டு இருக்குது. அடுத்தது நன்னும் அதுக்கு முன்னாடி இதுல என்ன இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, கொடுத்ததெல்லாம் போயிடுச்சு. கைக்கிளை முதலார் பெருந்திணை இருவாய் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடுக்கு எந்தெந்த சூடில வந்திருக்குது அந்த பாடம். கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் எதுல எல்லாம் வந்திருக்குன்னு அதையும் கொடுத்துருக்கோம். நான் நேற்று பேசினேன் இல்லையா, அங்க இதை கொடுக்க மாட்டாங்க. அந்த சுத்தத்துல இருக்க வாடை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க கொடுக்கணும். இப்போ அதை இருந்தாதான் நம்ம குடிவெளி இருக்க முடியும். அதனால அதை குடிச்சிட்டு அது அடுத்தது என்னெல்லாம் பிரச்சனை. கைக்கிளை அப்படிங்கறதுல ஒரு சூடில இந்த லைவ் கிளியர் இல்லை, தெளிவா இல்லை அப்படிங்கறது கொடுத்துருக்கோம். இப்ப அது வேற ஏதாவது தப்பா எழுதிருக்காங்களா, அந்த சூடில கிளியரா இல்லை. அது பெருந்தனை இருவாய் அப்படிங்கிறது இந்த 74வது சூடில இந்த பெரு இருக்குது, வாய் இருக்குது, நடுவில் இதை காணல. இந்த மஞ்சள் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, பாத்தீங்கன்னா 74வது சூடில பெருந்தனை இருவாய்ங்கிறதுல பெரு இருக்குது, வாய் இருக்குது, நடுவுல பழைய காணும் காணும். அப்ப அதை நோட் பண்ணி கொடுத்துருக்கணும். ஒருவேளை அந்த சூடில வேற மாதிரி ரீடிங் கூட இருந்திருக்கலாம். அப்ப அந்த சூடியோட தொடர்புடைய இன்னொரு சூடியை நம்ம கண்டுபிடிக்கும் போது அதுல அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக இதுல ஒரு தப்பே கூட இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்காக கைக்கிளை முதலா அப்படிங்கிறது இந்த 1054 சூடில இந்த இடம் விட்டு போச்சு. சூடிக்குள்ள இவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம ஏதோ நம்ம பதிப்பிச்சவங்க ஓரளவு நல்ல சூடி பார்த்தா பதிப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனா நமக்கு கிரிட்டிகலிசம் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கணுங்கிறாங்க. சில சூடியில விட்டு போயிருக்குது, சில சூடியில இருக்குது. அந்த மாதிரி கைக்கிளை முதலாயின்னு ஒண்ணு இருக்கு. இதுல பாருங்க G2ல ஜீவங்கள் 2வது சூடில இங்க முதலான்னு இருக்குது, அங்க முதலாயின்னு இருக்கு. அந்த மாதிரி அடுத்தது சூத்திரம் அப்படிங்கிற சூத்திரன்றது ஒண்ணு இல்ல. சூத்திரம் எங்கெல்லாம் இருக்குன்னு அந்த லிஸ்ட் பொதுவா நிறைய சூடிகள் அதை ஃபாலோ பண்ணுது. இதுல ஒண்ணு டேமேஜ் ஆயிருக்கு. டேமேஜ் 9வது சூடில டேமேஜ், 53வது சூடில கிளியர் ஆகல அப்படிங்கிற மாதிரி.
இது இவ்வதிகாரம் 7வது ஃபுட்நோட்டு அது அங்க இல்ல, அது தெரியாது, இங்க மேல பார்த்தாலும் தெரியும். இவ்வதிகாரம் என்ன பெயர்த்தோ எனில் பொருளதிகாரம் என்னும் பெயர்த்து, இது பொருள் உணர்த்திறமையால் பெற்ற பெயர். நிறுத்த முறையான எழுத்தும் சொல்லி உணர்த்தினார். இனி பொருள் உணர்த்த வேண்டுதலின் இவ்வதிகாரம் பிற்கூறப்பட்டது அப்படிங்கிறது 34ல இதுவா இருக்கு. அப்போ மேல இருக்கிறதுல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதனால தான் கொடுத்துருக்காரு. 34வது சுவடியில இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதனால இதை கொடுத்துருக்காரு. இந்த 53வது சுவடியில இந்த இடம் கிளியரா இல்ல. பெரும்பாலும் சார் சூத்திரம்னு நம்ம போடுறாங்க சில இடத்துல, சில நூல்கள் வந்து சில இடத்துல நூற்பான் போடுறாங்க. இப்ப ஓலைச்சுவடியில எப்படி இருக்குது சூத்திரமும் இருக்கா, நூற்பான் இருக்கா, எப்படி நூற்பாங்கிறது இடைச்செறிகளா இல்ல ஓலைச்சுவடியில இருக்கிறதானா? அது சூத்திரம் தான் காமனா யூஸ் பண்றோம். நூற்பாங்கிறது அந்த இதுல போட்டுக்கிறது சூத்திரம்னு போட்டுருக்கா ஓலைச்சுவடியில இல்ல நூற்பான் போட்டிருக்கான்னு கேட்க. சூத்திரம் தான் போட்டுருக்கு. படிக்க மாட்டேங்குது சூத்திரம் போட்டுருக்காங்க. இது அடுத்த பக்கம் ஒவ்வொரு நூற்பாவுமே ஒவ்வொரு சூத்திரமும் ஒரு அடுத்த பக்கத்துக்கான பாடல் இருப்பாரு. இல்லைங்கய்யா, ஒவ்வொரு சூத்திரமும் பாவடியில தான் இருக்குது. அதனால அது நீ கேட்ட மாதிரி புக்கை வாங்கி நீங்க பார்த்தா ஒவ்வொரு பாவம் சொல்லி விலை ஒரு 600 ரூபாய் போட்டு அவர் வந்து ப்ராஜெக்ட் ஃபெல்லோ வந்து வாங்கி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். உங்களுக்கு தான் கௌரவம் கிடைக்குமோ? காவியா இந்த சரிங்க, கேள்வி இருந்தா கேள்வி. இது வேணா ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துருக்குங்க. இது நான் ஐயா, தொல்காப்பியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் வந்து மாணவர்களை கடத்தணும் அப்படின்னா நான் என்ன பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுடைய கருத்து. அவங்க மட்டும் இல்ல, நீங்க சொல்லலாம். தொல்காப்பியத்தை நான் முதல்ல நல்லா உடம்பு புரிஞ்சுக்கணும். இதை நான் அப்படியே வந்து மாணவர்களையும் நான் கடத்தணும். அப்போ நான் எதை முதன்மையா பயிற்சி எடுக்கணும், நான் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து இருந்தா. நடத்தணும்னா முதல்ல பாடத்தை நடத்தணும். நல்லா ஆழமா படிச்சுட்டு எளிதில் கிடைத்தியா தொழிலாளி ஈஸியா படிக்கணும்னு கேக்குறீங்களா? இப்போ ஆசிரியர்கள்லாம் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை அதாவது இப்போ நான் அந்த புக்கை சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், இது வந்து ஒரு கருவி, ஒரு துணை நூல். தொல்காப்பியத்தை படிக்கிறதுக்கான இது ஒரு துணை நூல். இதை முதல்ல நீங்க நினைச்சுக்கீங்களா, இதை முதல்ல பாத்துக்கலாம். அவசரத்துக்கு வச்சுட்டு இதை பார்த்துட்டே வரணும். இதை பார்த்துட்டு இதோட நிற்கக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பார்க்கணும், ஒரு இதோட நல்ல கமெண்ட்ரி வந்து விரிவாளி இருக்கிற கமெண்ட்ரிய நல்ல புத்தகம் எதுன்னு சொல்லி கேட்டுட்டு அதை எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க எங்க போயிடணும், இளம்பொருள்கிட்ட போகணும். இளம்பொருள் நிற்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க நச்சனாக்கிட்டு வரணும், பேராசிரியர்கிட்ட வரணும். வந்து நீங்க அப்படி பார்த்தாதான் நீங்க எக்ஸ்பெக்ட் ஆகும். புரியுதா இல்லையா? இப்ப நீங்க தொடங்குறீங்க, உங்க நீங்க இதுல தொடங்கலாம், தப்பே கிடையாது. ஆனா இதோட நின்றுக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. அந்த படிநிலை வந்து எளிய முறையில இருந்து மேல் நோக்கி போகணும். இங்க இருந்து போக முடியும். 1ஆம் கிளாஸ் வந்து 10ஆம் கிளாஸ் போக முடியும். 10ஆம் கிளாஸ் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்போ புக்கை பார்த்து நீங்க முதல்ல மனப்பாடமா சொல்ல தெரியும். எழுத்தெனப்படுவ அகரங்கள் நகர் ரூபாய் 30 என்பார் சார்ந்து வர மரபின் முன்னணங்களே. நீ ஒவ்வொரு எழுத்து அப்படி பார்த்தாலே கடத்த முடியாது. புள்ளிகளா எல்லாமையும் உருவாகி அதனோடு உயிர்த்தலும் வேறு உயிரோடு உருவு தீர்ந்து உயிர்த்தலும் ஆயிரியல உயிர்த்தலாரே. இந்நூற்பா இந்நூறு சொல்ல இளம்போட்டு எப்படி அந்த நடையிலே சொல்லணும், சொந்த நடையில சொல்றாங்க, சந்த நடையில அதுல இருக்க மனப்பாடம் சொல்லணும். அப்பதான் கடத்த முடியும், பாடம் நடத்த முடியும். அதான் என்னுடைய வினாவும் என்னன்னா, ஐயா சொல்ற மாதிரி நம்ம எளிய முறையை முதல்ல நம்ம பார்க்கவே கூடாதுன்றதுனால என்னுடைய தப்பு கிடையாது. அதோட நிக்க கூடாது. எடுத்தோட நீங்க எம்பரையோ லட்சணத்தையும் படிச்சா உங்களுக்கு மண்டல ஏறாது, தூக்கம் தான் வரும். நீங்க டயர்டா இருவீங்க. அப்ப ஏற்கனவே ஒரு பேசிக் தெரிஞ்சுட்டு
ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு இதுதான் விஷயம் தெரிஞ்சாதான் நீங்க நச்சினை உரையை படிச்சு புரிஞ்சுக்க முடியும். எடுத்த உடனே போய் நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் மூளை வந்து உடனே டயர்ட் ஆயிடும். நீங்க ஒரு 5 நிமிஷம் கூட உங்களால யோசிக்க முடியாது, மூளை டயர்ட் ஆயிடும். அப்ப என்ன செய்யுங்க, தூக்கி வச்சிருங்க, ஓரளவு வச்சுங்க, நீங்க அது தடவிட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்றேன், நீங்க இங்க இருந்து ஆரம்பிங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 100 ரூபாய் இதை பார்த்துட்டு, ஒரு 100 ரூபாய் முடிச்சும் இல்ல, ஒரு 100 ரூபாய் பாக்குறீங்க, பார்த்த உடனே சரி இளம்பொருள் என்ன சொல்றாரு அதை வச்சுக்கீங்க. உங்களுக்கு இது இருக்கு, உறைவனம் இருக்கு, உறைவனத்தை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா உறைவனமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா இளம்பொருளை பார்க்கலாம், நச்சேந்திரரை பார்க்கலாம், பேராசிரியரை பார்க்கலாம். இது ஒண்ணுன்னா பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே பிராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்க இங்க என்ன பிரச்சனைனா இதோட நிறுத்திக்குவோம். நான் எம்ஏ பசங்களுக்கு நடத்தும் போது என் பையன் ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிக்கிற பையன் தான். என்ன பண்ணா இதை பிச்சு கொண்டு வருவோம். கிளாஸுக்கு நான் எழுத்துதையார் நடத்தும் போது இப்பத்தையும் பிச்சு எழுத்து மட்டும் கொண்டு வருவோம். சொல்லதையார் நடத்தும் போது சொல்ல மட்டும் பிச்சு கொண்டு வருவோம். பொருளதையார் நடத்தும் போது இதை பிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு பொருளதையாரத்தை கொண்டு வருவோம். ஆமா, அவ்வளவு சோம்பேறித்தனம். ஆனா காலத்துக்கு முன்னாடி நம்ம ஜேஆர் பாஸ் பண்ணோம். அதுக்கு இது சம்மந்தமே கிடையாது. கற்றலுடைய நோக்கம் என்ன? எளிமையான பதில் என்ன, கடினமான பதில்? ஜெயக்குமார் கொஸ்டின் கேட்கிறேன். எப்பவுமே நமக்கு அதே பேசாதீங்க. எல்லாம் சொல்லி வரும்போது அப்படி என்ன சிறப்பு பயத்தை விட்டாரா இல்ல அது நம்மளுக்கு கிடைக்கலையே இல்ல உண்மையிலேயே இது வந்து இளைஞர்களுங்கிறது உண்மையா? இல்ல இல்ல பேர் எழுதுனதுதானே? எனக்கு நான் இதுல பெரிய கிளியர் கிடையாது. எழுத்துதிகாரம் செஞ்சுட்டு இருந்து ஒரு பையன், இட்டாலிக்கார பையன் எங்க குரூப்ல, இட்டாலியில இருந்து ஒரு பையன் பண்ணிருந்தான் எழுத்துதிகாரம். அவன் அதை முடிச்சு கொண்டு வரும்போது நமக்கு இது ஒருவேளை கரெக்டான ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். தொல்காப்பியர் காலத்துல பாயர் எழுதுற முறை இருந்துச்சான்னு தெரியாது. அதாவது தொகுக்கும் பொழுதுதான் பெரும்பாலும் இப்ப நீங்க பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாரதம் பாயிரம் சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா அது ஒரு குரூப்பா உட்கார்ந்து இருந்தா நினைச்சிருக்காங்க. தொகுக்கிற காலகட்டத்துல எல்லாத்துக்கும் ஒரு பாயர் எழுதிருக்காங்க. அது ஒரு மிஷன், உட்கார்ந்து இருந்து செஞ்சது. ஒரு நூல் எழுதும்போது தொல்காப்பியர் மாதிரி இல்ல குறுந்தொகை ஒரு ஆள் எழுதுனது இல்லை இல்லையா, குறுந்தொகை பாடல்கள் அங்க உதிரி பாடல்கள், அந்த உதிரி பாடல்களை சேர்க்கும் போது சேர்த்து அதுக்காக ஒரு பாயர் எழுதுற முறை பிற்காலத்துல வந்ததுதான். இதுதான் நம்முடைய பொதுவான கருத்து. தொல்காப்பியர் 1000 முகத்தான் அகந்ததாயினும் பாயிரம் சொன்னா கூட தான் தற்புகழ்தல் தகுதி அன்றே இல்லையா. என்னதான் என்னது அது முதல்ல சொல்லுங்க, தற்புகழ்தல் தகுதி என்றே, அது முதல்ல தோன்றா தோற்றி துறைபல முடிப்பினும் தான் தற்புகழ்தல் தகுதி என்றே. நான் எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் நான் என்ன சொல்லக்கூடாது, நான் இந்த நூல் எழுதியிருக்கிறேன், நான் இது இப்படி செஞ்சிருக்கேன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற. தோன்றா தோற்றி நீ செய்ய முடியாத, யாருமே செய்ய முடியாத வேலையை செஞ்சிருந்தா கூட நான் தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம மரபுல சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு மாறிடுச்சு இல்லையா, அது போட்டோம். அப்போ அந்த பாயிரம்ங்கிறது ஒரு மாதிரி புகழ்ச்சி தானே, தன்னை புகழ்றதுதான். இந்த நூல் இப்படிப்பட்டது, இது எல்லாம் இப்படிப்பட்டது, இதை படிச்சா உங்களுக்கு வீடு பேர் கிடைக்கும். ஏன்னா 100 பயன் என்னது, அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் 100 பயனே. ஒரு நூலை படிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்குமா, உங்களுக்கு என்ன கிடைக்கும், வீடு பேர் கிடைக்குமா, கிடைக்குமா? அது சரியா? மொழித்திறத்தின் உட்டருக்கும், மொழித்திறத்து என்ன நூல் என்ன செய்யும், நூல்னா என்னது, இலக்கண நூல். காலையில சொன்னா இல்லையா, நூல் என்னது சாஸ்திரம், சாஸ்திர நூல், சாஸ்திரி. நூலுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், இலக்கணங்கிறதா பொருள். இலக்கியம் இல்ல, இலக்கியம் படிச்சாலும் வரும் இல்ல, இலக்கணம் படிச்சா ஒரு நூல் என்ன செய்யலாம், தவறு இல்லாம படிக்கலாம். நீங்க தவறு இல்லாம படிச்சா நீங்க சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில. சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோசம். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா. அப்ப இலக்கணம் தெரியாதவன் ஒரு நூலை கரெக்டா படிச்சுக்க முடியாது. ஒரு படிப்பினுடைய ஒரு உச்ச நிலை என்னவா இருக்கும்னா படிச்சு 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 படிச்சு
கஷ்டமான டெக்ஸ்ட், அதாவது வேதங்களை படிக்கிறது ஒரு பொதுன்னு சொன்னா வேதங்கள், அப்படி இல்லைன்னா இந்த மெய்யியல் சாஸ்திரங்கள். இப்போ சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் படிக்கணும்னா நமக்கு ஒரு என்ன செய்யணும், ஒரு பெரிய பேசிக் வேணும், இலக்கணம் தெரிஞ்சுக்கணும். இலக்கணம் தெரியாம நீங்க சைவ சித்தாந்தம் படிக்க முடியாது. அதுல முதல் யாருக்கு தெரியும், முதல் அந்த நம்ம சிவஞான போதின் முதல் சூத்திரம் சொல்லுங்க. அந்த கடவுள் வாழ்த்து சிவஞான போதும் கடவுள் வாழ்த்து சொல்லுங்க. சிவஞான போதும் கடவுள் வாழ்த்து சொல்லுங்க. யார அதுல எனக்கு தொடக்கம் டக்கு மறந்து போச்சு. அருளிய வில்லார் என்று அண்ணன் சொல்லுறேன். வில்லார் அருளிய மலைவில்லார் நான் இடையில தான் வரேன். மலைவில்லார் அருளிய பொல்லார் மலரடி தொழுவர் அப்படின்னு வருது. வில்லார் அருளிய பொல்லார், இதான் எனக்கு வேண்டிய இடம். எனக்கு வேண்டிய இடம் பார்த்தா அருளிய என்ன பொருள்? இல்லார் அருளிய பொல்லார் அப்படின்னு அந்த போகுது. இந்த அருளியக்கு என்ன பொருள்? என்ன இலக்கணம்? பேரச்சம். என்ன பேரச்சம் இருக்கட்டும். அதுலதான் நீங்க படிச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. வழக்கமா நம்ம நன்னூல் இதெல்லாம் படிச்சுட்டு அங்க போனீங்கன்னா அது ரெண்டு பொருள்ல வரும். ரெண்டு பொருளுமே சிலர் எழுதியிருக்காங்க. அதாவது சிவஞான முருகரே எழுதியிருக்கிறாரு. பின்னாடி வந்தவங்க முக்கியமான இடத்துல தான் அந்த ரெண்டு பொருள் எழுதுவாங்க. சிலர் ஒரு பொருள் மட்டும் தான் எழுதுவாங்க. அந்த பொருள் இன்னொரு பொருள் சொன்னா சண்டைக்கு வருவாங்க. வில்லார் அருளிய பொல்லார், பொல்லார்ங்கிறது பிள்ளையார் விநாயகர், வில்லாருங்கிறது இங்க சிவன். மலை வில்லார் என்ன தொடக்கம் மறந்து போச்சு. மலை வில்லார் அருளிய பொல்லார், பொல்லார்ங்கிறது விநாயகர். அவர் அருளிய இவரா? நல்லா புரிஞ்சுங்க, அந்த அருள் ரொம்ப முக்கியம். அருளியனா அருள் செய்வதற்கு, அவர் அருள் செய்வதற்கு இவரை வணங்குங்கன்னு சொல்றாங்க வழக்கம். அருளியனாங்கிறது பேரச்சந்தான். ஆனா அருள்வதற்கு, அவர் அருள் செய்வதற்காக நீங்க இவரை என்ன செய்யுங்க, பொருட்டுங்கிற பொருள். நாலவேற்றுமை பொருட்டு பொருள் சொல்லுவோம். பொருட்டு இன்னார்டர் டு அப்படிங்கிற பொருள் வராது. நீங்க சிம்பிளா நீங்க அவர் பெற்ற பிள்ளை அப்படிங்கிற பொருள் நீங்க சொல்லலாம். அருளியன்னா அவர் பெற்ற இந்த பிள்ளையை நீங்க வணங்கினா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு பொதுவா சொல்லலாம். ஆனா அவங்க சித்தாந்தத்துல கரகண்டவங்க என்ன சொல்றாங்க, அவர் அருள் செய்யணும்னா நீங்க இவரை கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அது அருளியங்கிறதுக்கு என்ன பொருள் எழுதுறாங்க? அருள்வதற்கு பொருள் எழுதுறாங்க. அப்போ இலக்கணத்தை படிச்சா உங்களுக்கு முக்தி கிடைக்குமா? நூற்பயன் என்னது? அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே. முக்தி கிடைக்குமான்னா எப்ப நீங்க இந்த டெக்ஸ்ட் உங்களுடைய நூலை, அது எந்த நூலாக இருக்கு இல்லையா, உங்களுக்கு கடைசியா இந்த நூலை படிச்சா முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நூல் நீங்க தப்பு இல்லாம படிக்கணும். அந்த தப்பு இல்லாம படிக்கணும்னா உனக்கு எது வேணும்? இலக்கணம் வேணும். அதுக்குதான் சொல்றாங்க, வேற ஒண்ணு.